வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய் கட்சியினுடைய பலவீன நரம்பு மண்டலம், அதாவது பலவீனமான இடம் எது என்பதை மாற்றுக் கட்சியினர் தீர்மானிக்க ஆரம்பித்து விட்டார்கள். என்ன அது பலவீனமான ஒரு மண்டலம், நரம்பு எது? ஒன்று, உணர்ச்சி வசப்படக்கூடிய கட்டுப்பாடு இல்லாத அவருடைய ரசிகர்கள். நன்றாக கவனிங்கள், தொண்டர்கள் அல்ல, ரசிகர்கள். இவர்களை எளிதில் உணர்ச்சி வசப்பட வைத்து அல்லது உணர்ச்சி வசப்படுகிற அந்த ரசிகர்களை விலக்கி வாங்குவது எளிது. ஒன்று. இரண்டாவதாக, அந்த கட்சியில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி தன்னை வேட்பாளராக நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் இல்லை. ஏனென்றால் இது போன்ற குறைந்தபட்சம் இன்றைக்கு வெளிப்படையாக பேசுவது என்றால் ஒரு 15 கோடி 20 கோடிக்கு குறைவாக செலவு பண்ணுறவங்க தேர்தலில் ஜெயிக்க முடியாது. சட்டசபை தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் அதிகம் நாம் அறிந்த வரையில். ஆனால் தேர்தல் ஆணையம் அனுமதித்த வேட்பாளர் செலவு என்பது வேறு, நிஜமாகவே செலவழிக்கிறதுங்கிறது வேறு. அது பல்வேறு வகையில் இருக்கலாம். வாக்குக்கு பணம் கொடுக்கறது, இது நிரூபிக்கப்படாவிட்டாலும் இது யதார்த்தமான ஒரு உண்மை. வாக்குக்கு பணம் கொடுக்கறதில் ஆரம்பித்து இவங்களுடைய அத்தனை பலகீன நரம்புகளும் தகுதியான வேட்பாளர்கள் இல்லாமல், தகுதியானன்னா பணம் இல்லை, ஒரு தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய பண்பு கொண்ட வேட்பாளர்கள் அவரிடம் இல்லை. இது போன்ற பலவீனமான நரம்புகளை கண்டறிந்து அதில் அடிப்பதன் மூலமாக, அதை தாக்குவதன் மூலமாக விஜய் கட்சியை முடக்குவார்கள். ஒருத்தர் பேசுகிறார், ஆதவ அர்ஜுனா, அவர் பேச்செல்லாம் 3ஆம் தரம் அதுக்கும் கீழே போயிடும். ஏன்னா அதெல்லாம் விட பேசுகிற ஆட்கள் இருக்காங்க. நாம் தமிழர் சீமான், நாம் தமிழர் கட்சியில் இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அருமையாக பேசுவாங்க, ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ பேசுவாங்க. அதனால் இந்த ஆதவ அர்ஜுனா மாதிரி உளறல் கோஷ்டியெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் ஜெயிக்க முடியாது. புஷி ஆனந்த் அவுட்டு, அது பேச்சுன்னே எடுக்க முடியாது, அப்படி தான் அவர் பேசுவார். விஜய் எழுதி கொடுத்தா தான் பேசுவார். ஸோ இங்கே அந்த க்ரௌடு புல்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை வசியப்படுத்தக்கூடிய பேச்சாற்றல் கொண்டவர்கள் அங்கே இல்லை. நாஞ்சில் சம்பத் அங்கே சேர்ந்திருக்காரு, பட் அவருக்கும் அந்த தாவேகாவினுடைய கொள்கைகளுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. அவர் பேச ஆரம்பித்தார்னா, அவர் மிகப்பெரிய அறிவாளி. அவர் பேச ஆரம்பித்தா தாவேகா பற்றி அவர் என்ன பேச முடியும்? பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? சப்ஜெக்டே இல்லை. ஸோ நரம்பு, பலவீனமான நரம்பு என்று நான் குறிப்பிட்டது எதுனா, இப்போ அவங்களுக்கு எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய ரசிகர்கள், எந்த களச்சூழலையும் சந்திக்காத புதிய வேட்பாளர்கள், தேர்தல் களத்தை அறியாத அந்த நிர்வாகிகள். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.